بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை அமர்வை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையிலே வலது கையை இடது கையின் மீது நெஞ்சின் மீது வைப்பதனுடைய சட்டம் அல்லது இடது பக்கமாக கல்ப் இருதயத்துக்கு மேல் வைப்பதனுடைய சட்டம் என்ன? அதேபோல தொப்புளுக்கு கீழ் இருகையை வைப்பதுடைய சட்டம், மேலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியிலே இந்த மஸ்ஸலாவிலே வேறுபாடு வித்தியாசம் உண்டா என்பது சம்பந்தமாக சகோதரர்களே, வலூல் எதில் யும்னா அல் யுஸ்ரா ஃபிஸ் ஸலா, தொழுகையிலே இடது கையின் மீது வலது கை வைப்பது நபி வழி. ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி, கானன் நாசு யுமரூன, மனிதர்கள் ஏவப்பட்டார்கள், யதஅ ரஜுலு யதஹுல் யும்னா அலா ஸிராஇஹில் யுஸ்ரா ஃபிஸ் ஸலா, தொழுகையிலே ஒரு மனிதன் வலது கரத்தை அவனுடைய இடது கையின் முழங்கையின் மீது வைப்பதற்கு ஏவப்பட்டுள்ளான் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸில் ஐன யக்கூன் வலு, எங்கே வைப்பது என்பது கூறப்படவில்லை. உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பாடான கருத்துக்கள் இருக்கின்றன. இருந்தாலும் அக்ரபுல் அக்வால் இத ஸிஹா ஃபி தாலிக, அந்த கருத்துக்களிலே சஹீஹானது என்பதற்கு மிக நெருக்கமானது அன்னல் வதஅ யக்கூன் அல சத்ர், கையை வைப்பது அல சத்ர், நெஞ்சின் மீது வைப்பது தான் மிக நெருக்கமான சரியான கருத்தாக இருக்கும். ஏனென்றால் வாயில் இப்னு ஹுஜூர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யலவு யதஹுல் யும்னா அல் யுஸ்ரா அலா ஸத்ரிஹி, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வலது கையை இடது கையின் மீது இருதயத்திலே வைப்பார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் இப்னு ஹுஸைமா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸில் பலவீனமான கருத்து இலேசாக இருந்த போதிலும் சரியே, ஆனால் மற்றைய ஹதீஸ்களை விட இது சஹீஹ் என்பதற்கு மிக நெருக்கமான கருத்தாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே சில பேர் இடது பக்கம் கல்பின் மீது இருதயத்தின் மீது இரு கையை வைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது பித்அத்துன், நபி வழிக்கு முரணான ஒரு நூதனமான செயலாக இருக்கும். ல அஸ்லஹா, அதற்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது. மேலும் அன்ன வலஅஹா தஹத சுர்ரா, தொப்புளுக்கு கீழ் சிலர் கையை வைப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது சம்பந்தமாக ஒரு அசர் அலி இப்னு அபி தாலிப் மூலமாக ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸ் லஈஃபான ஹதீஸ். அதைவிட ஹதீஸ் வாயில் இப்னு ஹுஜர் ஏற்கனவே நாம் கூறிய ஹதீஸ் அக்வா மின்ஹு, அதைவிட மிக உறுதியானது பலமானது வகையிலே தொப்புள் கீழ் வைப்பதை விட இருதயத்தின் மீது வைப்பதுதான் மிக சரியானதாக இருக்கும். மேலும் இந்த சட்டத்திலே இந்த விதியிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு இருக்கின்றதா என்று கேட்டால் வேறுபாடு வித்தியாசம் இல்லை. ஆண்களும் பெண்களும் சட்டங்களிலே அடிப்படையிலே ஒன்றுபட்டவர்கள். ஆனால் வேறுபடுத்தக்கூடிய ஆதாரங்கள் இருந்தாலே தவிர, ஆனால் அவ்வாறு வேறுபடுத்தக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியிலே இந்த சுன்னாவிலே வேறுபடுத்தக்கூடிய ஆதாரங்கள் கிடையாது என்ற வகையிலே ஆண்களை போன்றுதான் பெண்களும் கையை கட்டிக்கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.